வணக்கம். சினி மினி சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு, வெற்றி படமாக அமைந்தது அப்படின்னு வரும்போது, அந்த வெற்றி படமாக அமைந்தது அப்படின்றத எம்ஜிஆர் அந்த படத்தை இயக்கிய டைரக்டரை பாராட்டியிருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. அப்படின்னா அது ஆச்சரியமாக இருக்குல்ல. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது எப்போ அப்படின்ற மாதிரி எதுன்னா 1963ஆம் ஆண்டு அப்படி வச்சுக்கோங்க. 1963 அந்த ஆண்டில் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து ஒரு படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அந்த திரைப்படத்தினுடைய பேர் ஆலயமணி. அந்த ஆலயமணின்ற படத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகன், கதாநாயகி சரோஜா தேவி. அந்த படத்தை இயக்கியவர் கே சங்கர். கே சங்கர்னா எம்ஜிஆருடைய அடிமைப்பெண் படத்தை இயக்கியவர். எம்ஜிஆர் நடித்த குடியிருந்த கோயில் திரைப்படத்தை இயக்கியவர். சிவாஜி கணேசன் நடித்த ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தை இயக்கியவர். மிகப்பெரிய இயக்குனர், இறையருள் இயக்குனர் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் அவரை சொல்லுவாங்க. அவர் இப்போ இல்லை, நம்மகிட்ட பிரிஞ்சு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆலயமணி படம் அவர் தான் டைரக்ட் பண்ணார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் நடிகர் பிஎஸ் வீரப்பா. பிஎஸ்வி பிக்சர்ஸ் பேனரில் தயாரான திரைப்படம் அது ஆலயமணி. அதே காலகட்டத்தில் அந்த படம் தயாரிப்பில் இருக்கும்போதே எம்ஜிஆர் கதாநாயகனாக நடிக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை அதே இயக்குனர் கே சங்கர் இயக்கினார். ஒரே காலகட்டம். சிவாஜி ஹீரோ ஆக்ட் பண்ணுற படத்தை டைரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய ஒரு படத்தையும் அதே டைரக்டர் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த திரைப்படம் என்ன அப்படின்ற மாதிரி அப்படியே உங்கள் மனசுக்குள்ளே அப்படியே தோணுது இல்லையா? அந்த திரைப்படத்தினுடைய பேர் பணத்தோட்டம். எம்ஜிஆர் கதாநாயகன். அந்த படத்துலேயும் கதாநாயகி சரோஜா தேவி தான். ஆலயமணியில் கதாநாயகி நடித்த சரோஜா தேவி தான் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பணத்தோட்டம் படத்தில் கதாநாயகி. 2 படத்தையும் இயக்கியவர் கே சங்கர். அப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரே நேரத்தில் அந்த 2 படத்தினுடைய படப்பிடிப்பும் நடக்குது. இப்போ நீங்கள் நினச்சி பார்க்க முடியுமா? இப்போல்லாம் ஒரு இயக்குனர் ஒரு படத்தை பண்ணி அப்படின்னா ஒரு படத்தை முடித்து ரிலீஸ் ஆகி அப்படிலாம் ஆகி பல மாதங்களுக்கு பிறகு அடுத்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் தயாராகி அதுக்கு பிறகு தானே இன்னொரு படம். அப்படி ஒரே டைரக்டர் 2 சூப்பர் ஸ்டார்களை, எம்ஜிஆர்ன்ற ஒரு சூப்பர் ஸ்டார், சிவாஜி கணேசன் அப்படின்ற ஒரு சூப்பர் ஸ்டார், 2 சூப்பர் ஸ்டார்களை வைத்து 2 பிரபல நட்சத்திரங்களை வைத்து தமிழகத்தினுடைய 2 நடிப்பு அரசர்களை வைத்து ஒரு இயக்குனர் ஒரே நேரத்தில் இயக்குகிறார் அப்படின்னா சும்மா சாதாரண விஷயமா? ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஆச்சரியமான ஒரு விஷயம். அதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இப்போ காலையிலேருந்து மத்தியானம் வர அப்படின்றல, மத்தியானம் வர சிவாஜியினுடைய ஆலயமணி ஷூட்டிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு பிறகு ஈவினிங் வர நைட்டு வர எம்ஜிஆருடைய பணத்தோட்டத்தை ஷூட் பண்ணுவாராம் கே சங்கர். மத்தியானம் வர சிவாஜி படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு மத்தியானத்துக்கு பிறகு எம்ஜிஆர் படத்துக்கு ஷூட்டிங். 2 படத்தினுடைய கதாநாயகன் சரோஜா தேவின்றதுனால அது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் கால் ஷீட்டு இந்த மாதிரி மேட்டர்கள் அப்படி 2 படத்தில் எப்படி நடிக்கிறதுன்றதை அது அவங்களுடைய டேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படிங்க காம்பினேஷன் சீன்ஸ் வரும்போது அது சில நேரங்களில் இது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு காமெடியான ஒரு மேட்டர் இருக்குது. சிவாஜி சார் படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு பணத்தோட்டம் படத்துக்கு இங்கே வந்த பிறகு எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய காட்சி அப்படின்ற மாதிரி வருதுன்னு வச்சுக்கிடுவான். சில நேரத்தில் இது உண்மையாகவே அந்த காட்சியில் நடித்த ஒரு நடிகர் என்கிட்ட சொன்ன விஷயம். இன்றைக்கி அந்த நடிகர் இல்லை, அந்த நடிகர் இறந்துட்டார். அவர் எம்ஜிஆர் படம் சிவாஜி கணேசன் நடித்த நடிகர் தான், இறந்துட்டார். அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னார், அண்ணே ஒரு விஷயம் தெரியுமாண்ணே அப்படின்னு. அவர் என்னோட மூத்தவர், பல வயசு மூத்தவர், இருந்தாலும் மதிப்பு மரியாதைக்காக அண்ணன் அப்படின்னு. நான் அண்ணேன்னு கூப்பிடுவேன். என்னண்ணே அப்படின்னு. அது ஒரு ஆச்சரியமான ஒரு மேட்ரு, ஒரு சந்தோஷமான ஒரு மேட்ரு நான் சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி கே சங்கர் சிவாஜி படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு எம்ஜிஆர் படத்துக்கு வருவார். வந்த பிறகு எம்ஜிஆரை வச்சு காட்சி படமாக்கி அப்படின்னு வரும்போது அப்படி ஒரு நாள் இதே மாதிரி 6 டேக்கு 7 டேக்கு போச்சான் எம்ஜிஆர் நடிக்கக்கூடிய காட்சி. 6 இன்னொரு டேக் ஒன் மோர் டேக்குன்னு போச்சான். எம்ஜிஆர் அப்படி கூப்பிட்டு சங்கர்கிட்ட கூப்பிட்டு சொன்னாரான், டைரக்டர் சங்கரை கூப்பிட்டு, சங்கர் இங்கே வாங்கன்னு, ஒரே ஒரு நிமிஷம், நீங்கள் காலையிலேருந்து மத்தியானம் வரை வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கீங்க, அதை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. ஒரு சிவாஜி படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு வந்திருக்காருல, சிவாஜினா ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸு, அந்த கண்ணம் துடிச்சின்லாம் ஒரு பல மேட்டர்கள் இருக்கும்ல, சிவாஜி படத்தில் அது வரும். சிவாஜி படத்தில் அந்த காட்சியெல்லாம் வரும். எம்ஜிஆர் படத்தில் அது அப்படி பார்க்க முடியுமா? எம்ஜிஆர் அப்படி நடிப்பாரா? எம்ஜிஆர் படத்தில் அப்படி இல்லை உண்டா அப்படிங்களா? நீங்கள் மத்தியானம் வர வேறு ஒரு இடத்துல வந்திருக்கீங்க, அதை என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? நடிகர் சிவாஜி கணேசனும் இல்லை, மக்கள் தலைவர் எம்ஜிஆரும் இல்லை, அந்த 2 கதாநாயகர்களையும் வைத்து இயக்கிய அருமையான இயக்குனராக கே சங்கரும் இல்லை. அப்படி இல்லாத ஒரு சூழ்நிலையில் என்றோ நடைபெற்ற அந்த சம்பவத்தை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு புன்னகை உங்கள் உதட்டில் அரும்புதில்லை. நீங்கள் அப்படியே சுவாரஸ்யமான சம்பவம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினைக்கிறீங்கள, அது அப்படி சுவாரஸ்யமான சம்பவம் உங்கள் மனசுக்குள்ளே தோணணும் அப்படின்றக்காக தான் இதை சொல்கிறேன். இதுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆகிருச்சு. 2 படமே ரிலீஸ் ஆகி திரைக்கு அப்படின்னு வரும்போது
ஆலயமணி படம் வந்து வெற்றி படமாக அமைந்த பிறகு கே சங்கருக்கு வந்து எம்ஜிஆரே ஃபோன் பண்ணியிருக்கார். ஃபோன் பண்ணி இது மாதிரி நீங்கள் டைரக்ட் பண்ண படம் வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆலயமணி படத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படம் வந்து வெற்றி படமாக அமைந்து மக்களுடைய வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை கேள்விப்பட்டு அந்த தகவல் தெரிந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அந்த படத்தை இயக்கிய கே சங்கரை தொலைபேசியில் பாராட்டி புகழ்ந்திருக்கிறார், வாழ்த்தியிருக்கிறார். அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்கள். அது எப்படிப்பட்ட நாகரிகம் அப்படி. அதனால்தான் அவர் மக்கள் திலகமாக மக்களுடைய உள்ளங்களில் காலத்தை கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், இனிமேலும் வாழ்வார்.